மத்திய அரசு இந்த திட்டங்களை தருகிறேன் என்று சொல்றார். அதை எந்த மத்திய மாநில அரசாவது மறுத்து கேட்டது உண்டா? ஆனால் தமிழ்நாட்டிலே தான் ஜெயலலிதா அம்மையார் தான் எங்களுக்கு திட்டம் வேண்டாம் என்று திருப்பி அனுப்பினார். ஆனால் நான் அவருக்கு சொல்லுவேன், அந்த திட்டம் இன்று இல்லாவிட்டால் நாளை மறுநாள் அதற்கு மறுநாள் நாங்கள் எல்லாம் வராமலாம் இருந்துள்ளோம். நாங்கள் நாட்டை ஆளுவதற்கு எங்களது மக்கள் ஆணையிடாமலா போய்விடுவார்கள். அப்படி ஆணையிடும் பொழுது நிச்சயமாக சேலசமுத்திர திட்டத்தை நாங்கள் நிறைவேற்றியே தீருவோம் என்ற உறுதிமொழியை பார்க்கிறோம். சேலசமுத்திர திட்டம் என்பது வெறும் விளையாட்டு அல்ல, ஒரு பெரிய வர்த்தக திட்டம். அந்த காலத்திலே பட்டினப்பாலை என்ற தமிழ் நூலை படித்தால் நீரின் வந்த நிமிர்வரை புறவையும் காலில் வந்த கருங்கறி முழையும் ஈழத்து உணவும் காழகத்தாக்கவும் என்று ஒரு 4 பாடம் உண்டு. அதற்கு என்ன பொருள் என்றால், பட்டினப்பாக்கத்திலே கப்பலிலே வந்து குவிக்கின்ற பொருள்கள் நீரில் வந்த நிமிர்வரை புறவை என்றால் குதிரை, நீரின் வந்த நிமிர்வரை புறவையும் கப்பலிலே ஏற்றப்பட்டு வந்த புறவைகளும் அதே போல ஈழத்து உணவும் ஈழத்திலே இருந்து இறக்குமதி செய்யப்படுகின்ற உணவும் காழகத்தாக்களும் இவைகளெல்லாம் வந்து இறங்கி குவிந்து மக்களுக்கு வழங்கப்படுகின்ற பொருள்களாக அன்றைக்கு இருந்தன. அப்படிப்பட்ட நேர்த்தியான நேர்மையான தேவையான இடம்தான் அந்த இடம். ஆகவே அப்படிப்பட்ட இடத்திலேதான் அறிஞர் அண்ணா சொன்னார், நீங்கள் சேலசமுத்திர திட்டத்தை நிறைவேற்ற அந்த இடத்தை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று. தேர்ந்தெடுத்தோம். ஆனால் எங்களை தேர்ந்தெடுத்த மக்கள் தவறு செய்துவிட்ட காரணத்தால் யாரோ தமிழ்நாட்டுக்கு ஆகாதவர்கள், தமிழ்நாட்டுக்கு பிடிக்காதவர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்துவிட்ட காரணத்தால் அவர்கள் தங்கள் மாநிலத்தை உயர்த்தினால் போதும், தமிழ் மாநிலத்தை தாழ்த்தினால்தான் நமக்கு நன்மை என்று கண்டு நம்மை அதர பாதாளத்தை வீழ்த்தி அந்த திட்டத்தையே கைவிட்டு விட்டார்கள். ஆனாலும் நாம் சும்மா நடப்போவதில்லை. இன்றில்லாவிட்டால் நாளை, நாளை தவறினால் நாளை வருகிறாள். இருந்து கிடக்கிற தமிழகத்தில் என்றைக்காவது ஒரு நாள் தகத்த காயமாக உதயசூரியன் மீண்டும் வராவலா போய்விடும். அப்படி உதயசூரியன் வரும் பொழுது நிச்சயமாக சேலசமுத்திர திட்டமும் வரும். அதை நிறைவேற்றிய தேர்வோம் என்ற சபதத்தை உங்கள் முன்னால் இன்றைக்கு நான் எடுத்துக் கொள்கின்றேன். இன்னும் சொல்ல போனால், கடந்த ஆண்டு தேர்தல் நேரத்தில் என்ன சொல்லி வாக்கு கேட்கின்றார்கள், என்ன சொல்லி மக்களை ஏமாற்றார்கள். விலைவாசி எல்லாம் உயர்ந்து விட்டது, 2 மணி நேரம் கரண்ட் கட்டிருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். 2 மணி நேரம் கரண்ட் கட்டு. இப்பொழுது இந்த ஆட்சியில் ஒரு நாளைக்கு 9 மணி நேரம் கரண்ட் கட்டு. வெளிச்சம் வந்தால்தான் உண்டு, பாக்கி நேரமெல்லாம் இருட்டுத்தான். இப்படி நாட்டையே இருள்களாக ஆக்கியிருக்கின்ற
ஜெயலலிதா ஆட்சி என்றைக்கு முடியும், என்றைக்கு நமக்கு நல்ல பொழுது விடியும் என்ற அந்த ஏக்கத்தோடு